பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு அநேகர் ஜெபத்துக்கு வந்தவங்க சொல்கிறீங்க, என்னால் ஜெபிக்கவே முடியல, தேவனை துதிக்கவே முடியல, நான் துதிக்கணும்னு நினைக்கிறேன், ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியவே முடியல அப்படின்னு நினைக்கிறீங்க. அதுக்காக இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் நம்மளுக்கு ஜெப ஆவியை ஊற்ற வேண்டும் என்பதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். அநேகருக்கு தேவனை நிறைய நேரம் ஜெபிக்கணும், தேவனிடத்தில் நிறைய நேரம் தேவனை தொழுது கொள்ள வேண்டும், வேதத்தை வாசிக்கணும், எல்லாமே விருப்பமும் வாஞ்சையாக இருக்குது. ஆனால் அதற்கு தடை செய்கிற பொல்லாத ஆவியின் கிரியைகள் அழிக்கப்பட்டு போக முடியாது. நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா. நம்மளோட கண்களை மூடுவோம், தலைகளை தாழ்த்துவோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, உமக்கு நன்றியோடு சோத்தரிக்கிறோம் தகப்பனே. துயாதி தூயவரே, ராஜாதி ராஜாவே, சேனைகளின் கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. சர்வ சிருஷ்டிக்கு எஜமானரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நீர் எவ்வளோ பெரிய தேவன் ஆண்டவரே. நீர் எங்களை நினைக்கிறதுக்கும் எங்களை விசாரிக்கிறதுக்கும் நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. ஆனால் எங்களை நினைத்திருக்கிறேன் தகப்பனே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நாளில் இந்த நிமிஷத்துல உண்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா ஆண்டவரே. எத்தனையோ ஜனங்கள் சொல்றாங்கப்பா, அன்பு சகோதரிகள் சொல்றாங்க ஆண்டவரே, நான் ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன், தேவனை துதிக்கணும்னு நினைக்கிறேன், வேதம் வாசிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனாலும் சோர்வுகள் பலவீனங்கள் வந்து எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு, என்னால எதுவுமே செய்ய முடியல, சோர்ந்து போயிடும்னு சொல்றாங்கப்பா தகப்பனே. இந்த ஜெப குறிப்புடைய பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒரு விஷயம் ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு ஜனங்களையும் ஆண்டவரே உடைய கல்வாரி ரத்தத்தினால கழுவி சுத்திகரிப்பீராக, சுத்திகரிப்பீராக ஆண்டவரே. உடைய கல்வாரி ரத்தம் எங்க சிரசின் மீது இறங்கட்டும், எங்க உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும், எங்க நரம்புக்குள்ள எலும்புக்குள்ள தசைக்குள்ள திசுக்குள்ள எல்லாவற்றிலும் உங்க ரத்தத்தின் கிரியை இறங்கட்டும் தகப்பனே. அப்பா உங்க ரத்தம் இறங்கி கொண்டு இருக்கிற கிருபைகளுக்காய் தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஒரு ஜெப ஆவி, ஒரு விண்ணப்பத்தின் ஆவி, ஒரு மன்றாட்டின் ஆவி, ஒரு துதியின் அபிஷேகம் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே எங்க எல்லாருக்கும் உண்டாக வேண்டுமாய் செபிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஆண்டவரே, அப்பா சோதனை உண்மையாய் நோக்கி செபிக்கணும் தகப்பனே. வேதத்தை வாசிக்கணும், துதிக்கணும் ஆண்டவரே. சோதரமுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும் எப்பொழுதும் ஆண்டவரே. இடத்தில் நாங்கள் பிரியமா இருக்கணும் தகப்பனே. இதற்கு தடையை உண்டு பண்ணுகிற பொல்லாத ஆவியின் கிரியைகள்லாம் இயேசுவின் நாமத்தினால சபித்து நிர்மூலமாக்கி சிறைப்படுத்தி கட்டி பாதாளத்துக்கு போகும்படியாய் கட்டளை கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.